ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நடந்த 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எத்தனை பேர் 100 out of 100 ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து ஒன் வேர்டுக்கான ஆன்சர் கீ வந்து பார்க்கலாம். 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் இன்றைக்கி நடந்த பப்ளிக் எக்ஸாமுடைய ஆன்சர் கீ, ஃபுல் ஆன்சர் கீ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளுடைய கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிடுவேன். தமிழில் 100க்கும் 100மே சொன்ன கொஷின்ஸ் அப்படியே வந்துருக்குது. ஸோ ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. ஸோ அங்கே என்னென்ன ஆன்சர் அப்படிங்கிறத பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இங்கிலீஷ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு எல்லா பிடிஎஃப்பும் ஷேர் பண்ணுவேன். அப்புறம் தமிழ் எக்ஸாமோடைய ஃபுல் ஆன்சருக்கு கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆன்சருக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஆன்சருக்கு எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் எக்ஸாமோடைய ஆன்சருக்கு ஃபஸ்ட்டு கொஷினுக்கு வந்து ஆப்ஷன் இஎன்னா செப்பலோசை, செகண்ட் கொஷினுக்கு வந்து ஆப்ஷன் ஆவண்ணா வங்காள ஆங்கில அப்படிங்கிறது. ஸோ தேர்ட் கொஷினுக்கு வந்து ஆப்ஷன் ஆவண்ணா அதியன் பெருஞ்சாத்தான். ஃபோர்த்து கொஷினுக்கு ஆப்ஷன் ஆனா வேற்றுமை உருபு. ஃபிஃப்த்து கொஷினுக்கு ஆப்ஷன் ஆ இகழ்ந்தால் என்மனம் இறந்து விடாது. ஸோ அப்படிங்கிறது. சிக்ஸ்த்து கொஷினுக்கு ஆப்ஷன் இஎன்னா ரெண்டுமே சரி. செய்தி 1 செய்தி 3 ரெண்டுமே சரி தான், ஓகேவா? செய்தி 1 3 சரி, ஓகேவா? செவன்த் கொஷினுக்கு வந்து காற்றின் பாடல் அப்படிங்கிறது சரியான விடை, ஆப்ஷன் இஎன்னா. எயித்து கொஷினுக்கு குழந்தையே வா அப்படிங்கிறது ஆப்ஷன் இஎன்னா தான் கரெக்டான விடை. நைன்த் கொஷினுக்கு ஆப்ஷன் சேரநாடு சோழநாடு அப்படிங்கிறது கரெக்டான விடை. 10th கொஷினுக்கு ஆப்ஷன் இஎன்னா பாடல் கேட்டவர். 11th கொஷினுக்கு ஆப்ஷன் இஎன்னா 10th கொஷினுக்கு ஆப்ஷன் ஆவண்ணா காசிகாண்டம். 13th கொஷினுக்கு வந்து அதிவீரம பாண்டியர், ஆப்ஷன் ஈனா. 14th கொஷினுக்கு இஎன்னா கூறுதல். 15th கொஷினுக்கு திருந்துர வருக. 15th கொஷினுக்கு ஆப்ஷன் ஆவண்ணா. ஸோ இதுதான் ஃபுல் ஒன் வேர்டுக்கான ஆன்சர் கீ. அண்டு நீங்கள் நம்மளுடைய இந்த ஸ்பெஷல் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டோடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே நான் எக்ஸாம் டயத்தில் ஸ்டடி பிளான் எவ்ரி திங் ஸ்பெஷல் பேட்சில் அப்டேட் பண்ணுவேன். 499 ஜாயின் பண்ணுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து 2 மார்க் பாருங்கள். கரப்பிடம்பை இல்லார் ஈஸியான கொஷின், விடைக்கேற்ற வினாமிக்க எழுதிடுவீங்க. மென்மையான மேகங்களும் சொன்ன கொஷின் தான். செங்கீரையும் சொன்னது தான். வறுமையின் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர். ஸோ அப்போ உங்களுக்கு கேட்ட 6 கொஷினில் 6மே வந்து நம்ம சொன்ன கொஷின்ஸ் தான், ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி இங்கே நிறுத்தற்குறியீடுதல், பகுபத உறுப்புகளும் அமர்ந்தாலாம் ரிப்பீட்டட், ரொம்ப ஈஸி. பொதுவியல் திணை கேட்டிருக்காங்க. கட்டுரை படித்த, இதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். கலைச்சொற்கள் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே ஈஸியான ஒரு கொஷின் தான் கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து மொழிபெயர்ப்பு எவ்வாறு பயன்படுகிறது, தலையை கொடுத்தேனும் தலைநகரம், இது ரெண்டுமே ஈஸி தான். நீங்கள் 10 வினாவே போக தேவையில்லை, ஏன்னா ரெண்டுமே டேரெக்டாக ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது தமிழெண்ணை வாழ்த்துவதற்கான காரணங்களும் சரி, தான் எவற்றையெல்லாம் அறியவில்லை என்று கருணையன் கூறுகிறார். ஸோ இதுவுமே சரி, ரெண்டுமே ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான், ஓகேவா? ஸோ தென் வந்து இதில் வந்து அணியும் அழகீடு வாய்ப்பாடும் ஈஸியாக இருக்கும், எழுதிடுவீங்க. அதே மாதிரி ஒழுக்கமுடைமை ஈஸி, சந்த கவிதையில் சிறக்கும் கம்பம் ஈஸி தான், சொன்னது தான். ஸோ எல்லாமே ஓவரால் ஈஸியாக தான் வந்திருக்கு. நெடுவினாலாம் 3 நெடுவினாவுமே ஈஸியாக தான் இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த உங்களுக்கு காற்று மாசுபாடும் சரி, இயற்கையோடு இணைந்த வாழ்வு, பிருமம் கதையும் சொல்லியிருந்தேன், புயலிலே ஒரு தோணியும் சொல்லியிருந்தேன், தமிழ் மொழியின் சிறப்பு எல்லாமே சொன்னது தான். ஓவரால் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க 100க்கு, அண்ட் ஒன் வேர்டில் எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.